கேரள மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவில் இந்த பத்திரியும் ஒன்று. இது வந்து அரிசி மாவில் பண்ணுவாங்க. இது சப்பாத்தி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ண போகிறோம். இது கூட மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு இந்த மாதிரி காரசாரமாக இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியும் நல்ல காரசாரமாக இருக்கிற சட்னிலாம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய பூண்டு வெங்காயம்லாம் போட்டு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பத்திரி வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. எண்ணெய் சேர்க்காமலே அது நல்லா தான் வரும். தண்ணி நல்லா கொதித்ததும் மாவு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு போட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க எல்லாத்தையும். இது இப்படி கலந்துகிட்டே வரும்போது நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3-4 அளவு பீன்ஸும் கொஞ்சம் கேரட்டும் துருவி வச்சுருக்கேன். ஸ்பூன் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு கேரட்டு, 2 ஸ்பூன் அளவு பீன்ஸும் இருக்கும். இதெல்லாம் அதில் சேர்த்துருங்க. நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவி சேர்த்துக்கோங்க. இதில் எல்லாமே கூடவோ குறைவோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அதிகமாக போடும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வச்சுருங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டு அதோட கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திலாம் எப்படி பண்ணுவோமோ, எப்படி மாவு தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி உருண்டைகளாக பண்ணிவிட்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துருங்க. உருட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஏன்னா அது அன்ஈவனாக இருக்கு இல்லையா, அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி. இல்லைனா நான் வந்து எப்போவுமே அப்படியே தான் போட்டு எடுப்பேன். வீடியோக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு எடுத்திருக்கேன், ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே போட்டு எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்களே ஒரு சிலர், அவங்க வந்து எண்ணெய்லாம் எதுவுமே இல்லாமல் போட்டு எடுத்தாலும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல டிஷ் இது. இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கூட கிடையாது. இது கூட நம்ம நிறைய காய்கறியெல்லாம் சேர்த்து இதே மாதிரி இந்த கேரட் பீன்ஸு தான் சேர்க்கணுன்னு இல்லை. இன்னும் நமக்கு என்னென்ன காய் விருப்பமோ அதெல்லாம் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதே மாதிரி கொடுத்து விடுங்க. குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. இது கூட தயிர் சர்க்கரை வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சர்க்கரை ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கெல்லாம், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அது மாதிரி இது கூட தயிர் சர்க்கரை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைத்தா கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சப்பாத்திலாம் நமக்கு எப்படி கலராக கிடைக்குமோ அதே மாதிரி கலராக கிடச்சிருக்கு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பத்திரி ஒயிட்டாக தான் இருக்கும். நமக்கு கலர்ஃபுல்லான பத்திரி கிடச்சிருக்கு. இன்றைக்கி வாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு சைட் டிஷ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். நான் சீரகம் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கியிருந்தாலே போதும். நமக்கு வந்து சரியாக வதங்காமல் தான் இது வேணும். பூண்டு வந்து ஒரு கையளவு பூண்டு சேர்த்துருக்கேன். இன்னும் கூட நீங்கள் பூண்டு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1-2 நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டேன் இல்லையா, அதே சைஸில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 தக்காளி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மிளகாத்தூள் அதிகமாக போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணி எடுத்துடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது.
நீங்கள் காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் மட்டும் மிளகாய் மட்டும் 1 2 அதிகம் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு வந்து நம்ம இப்படி வதக்கிட்டு இருக்கும்போதே வெந்துடும். அதனால் முழுசாக இருக்கிறதுனால வேகாதோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது இந்த பத்திரிக்கு மட்டும் இல்லை, இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வத்த குழம்பு வச்சுருக்கேன் இந்த பத்திரிக்கு. ஆனால் உங்களுக்காக நான் இன்றைக்கி இந்த சட்னி பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணி சாப்பிடணும்னு யாராவது யோசிச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், காரசாரமாக ஏதாவது வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகுத்தூள் போட்டதை எடுக்க மறந்துட்டேன். இது 1 வீக் வரையும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் வச்சாலே 1 வீக் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் சப்பாத்தி மட்டும் இல்லை, பூரியும் நம்ம பண்ணலாம். இப்போ எப்படி ரெடி பண்ணணுமோ மாவு இதே மாதிரி ரெடி பண்ணி பூரியாகவும் போட்டு எடுக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த ரெசிப்பியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ரெசிப்பிலாம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா சொல்லுங்கள், அது உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேரளா ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்லேயே நாங்கள் முதல் பண்ணும்போது யாரும் சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நானும் பண்ணினேன். ஆனால் நான் இது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ நான் அடிக்கடி எப்படி நான் இட்லி தோசை சப்பாத்தி பூரிலாம் நான் வீட்டில் ரெகுலராக பண்ணுறனோ அந்த சாப்பாட்டில் இதுவும் சேர்ந்துருச்சு. இப்போ அதெல்லாம் பண்ணுற மாதிரி இதுவும் வாரத்தில் 1 நாளாவது நான் இதை பண்ணிவிடுவேன் எங்கள் வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுங்க. நம்ம எப்போவுமே வந்து பத்திரி வந்து ப்ளைன், நானும் முதல் பண்ணும்போது ப்ளைனாக தான் பண்ணேன். அடுத்தடுத்து பண்ணும்போது அது கூட நிறைய இன்க்ரீடியன்ஸை நான் கலந்து பண்ணி கொடுத்தேன். எல்லாருக்குமே ஒரு தடவை கூட நான் பண்ணி கொடுக்குறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எது பண்ணாலும் அதில் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தம்ப்நெயில்ல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு வந்து அரிசி மாவில் செய்கிற சப்பாத்தி வந்து எப்படி எடுத்தாலுமே அது நமக்கு சாஃப்டாக தான் கிடைக்கும். ஆனால் கோதுமை மாவில் பண்ணுறது கொஞ்சம் மாறினாலும் ஹார்ட் ஆகிடும். அது வந்து சாஃப்டாகவே நமக்கு வரணும்.